राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो रुद्रप्रयाग की जय। जय बोलो अलकनंदा माता की जय। जय बोलो मंदाकिनी माता की जय। जय बोलो देवप्रयाग की जय। जय बोलो भागीरथी माता की जय। அழகான பிருந்தாவன விஷயங்கள். பிருந்தாவனம் நம்முடைய மனசு போலே ஒன்று. இந்த பிருந்தாவனத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. கிருஷ்ணன் அவ்வளவு அழகா லீல பண்றான். அப்ப இதை விட வசதி வேற என்ன இருக்க முடியும்? நம்ம மனசும் அப்படிதான், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பிருந்தாவனத்துல கண்ணனும் அழகா மனசுல உட்கார்ந்து லீல பண்றான். அப்ப நம்ம மனசும் பிருந்தாவனம் தான். இது புரிஞ்சுங்கன்னா போதும். இந்த மனசுக்குள்ள அசுர குணங்களும் உண்டு. பிருந்தாவனத்துல நிறைய அசுராள்லாம் வரா, விதவிதமா வரா. கண்ணுக்குட்டி வேஷத்துல வரா, காளமாடு வேஷத்துல வரா, காளியன் உண்டு. ஸோ நமக்கும் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம இந்த கண்ணுக்குட்டி மாதிரி இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு துஷ்ட குணம் இருக்கும். அதான் வத்சாசுரன். சிலதெல்லாம் காளமாடு மாதிரி நம்முடைய அதிகாரத்துல நமக்கு ஒரு திமிர் இருக்கும். அந்த அதிகாரம்ன்றது அபிஷியலா இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம கூட மனுஷா பழகின்னு இருப்பா, எனக்கு உன் மேல அதிகாரம் உண்டுன்னு இருப்போம். அது ஒரு அசுர குணம். உரிமைன்னு சொல்லிட்டு அவளை டார்ச்சர் பண்ணுவோம், நம்ம இஷ்டப்படி நடக்கணும்னு சொல்லுவோம். இதெல்லாமே ஒரு விதமான அசுர குணம் அப்படின்னு காண கிடைக்காது. இப்ப நன்னா நீ பார்க்கலாம், இந்த பகவத்கீதை ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அர்ஜுனன் புலம்புவான். கண்ணனுக்கு அவ்வளவு அதிகாரம் உண்டு. இத்தனைக்கு 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அத்தை பிள்ளை மாமா பசங்க. ஆனாலும் கண்ணன் தன்னுடைய அதிகாரத்தை அங்க நிலநாட்டவே மாட்டான். அர்ஜுனன் ஒரு ஸ்டேஜ்ல புலம்பி அழுது கதறி காலில் விழுந்ததுக்கு அப்புறமா எனக்கு வழிகாட்டு கிருஷ்ணா அப்படின்ன பிறகு சுவாமி பகவத்கீதை ஆரம்பிப்பார். அப்ப பகவானுக்கு அந்த உரிமையே இருந்தாலும் கூட அந்த உரிமை அதிகாரத்துல எங்கேயுமே எதுவுமே பண்றதில்லை பாருங்க. யார்கிட்டயுமே பண்றது. சுவாமியை விட யாருக்கு அதிகாரம் உண்டு? சுவாமியை விட யாருக்கு உரிமை உண்டு? அப்ப பகவான் நமக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க. இப்ப நம்ம ஹோட்டல்ல போறோம், எவ்வளவு சுதந்திரம் இருக்கு நமக்கு. இது வேணும், இப்படி வேணும் சொல்றோம் இல்லையா? இந்த லைஃபே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஏதோ சில விஷயங்கள் தான் கஸ்டமைசபிள் அப்படின்னு. என்னென்ன விஷயம் உண்டோ உலகத்துல எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு ஏற்றாற் போல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பக்தி வரைக்கும் பிரகலாதனும் பக்தி பண்ணான், துருவனும் பக்தி பண்ணான். அவளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டா. பிரகலாதனுக்கு சுவாமி மடியில உட்காரணும் ஆசையெல்லாம் கிடையாது, அவன் பாட்டுக்கு ஜபிச்சுட்டே இருந்தான், அவ்வளவுதான். துருவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு இருந்தது. சரியா? துருவனெல்லாம் சொல்லும் பொழுது அர்த்தார்த்தின்னு சொல்லுவான். அர்த்தம் ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு விஷயம் வேணும்ன்றதுக்காக. அப்புறம் துக்கம், அர்த்தார்த்தின்னு பேரு. ஆர்த்தினா துக்கத்துல இருக்கிறவன், பிரணதார்த்திஹரன் அப்படின்னு. அப்புறமா ஜிக்யாசு, சர்ச் பண்றவன் சுவாமியை பத்தி. ஞானி உணர்ந்தவன். பக்தி வரைக்கும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கோபிகைகள் பக்தி வேற, யசோதா பக்தி வேற, வாத்சல்யம் தான். ஆனா தேவகியோட பக்தி வேற. கிருஷ்ணனுடைய ஒய்ஃப் அவளுடைய காந்தா பக்தி வேற, பிரகலாதனுடைய பக்தி வேற, துருவனுடைய பக்தி வேற. ஸோ எல்லாமே உங்களுக்கு கன்வின்சிங் ஆகிற மாதிரி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே இந்த உலகத்துல இப்படி வேணும்னு வச்சுக்கலாம். அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இப்ப சாப்பாடா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும்,
போட்டுக்கிற செருப்பா இருக்கட்டும், செருப்பு ரொம்ப கம்ஃபர்ட் தானே முக்கியம். அது டிசைன்ஸை விட குவாலிட்டிலாம் விட எனக்கு கம்ஃபர்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இன்னைக்கு கூட நாங்கள் பேசியிருந்தோம், பல ஹோட்டல்லாம் பார்த்துட்டு வந்தோம், பக்கத்தில் புதுசாக வந்துருக்கு. இருந்தாலும் நம்ம ஹோட்டல் மாதிரி வராதுப்பா. ஏன்னு நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி நாளை காலத்தில் 5:30 மணிக்கு இதெல்லாம் பேக் பண்ணி கொடுறானா, ரைட் சார், நமக்கு அதானே வேணும். நமக்கு அங்கே கம்ஃபர்ட் மாறப்படாது, அவ்வளோதான். வாழ்க்கையே அப்படிதான். இப்போ பலவிதமான கலர்ஸ் உண்டு, பலவிதமான சட்டை உண்டு, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா. 30 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு நாள் தங்குற ஹோட்டல் ரூம்ஸும் உண்டு. 30 ரூபாய்க்கு என்ன தங்க முடியும் எனக்கு தெரியாது, ஆனால் 30 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. 300 ரூபாய்க்கும் இருக்கு, 30 ரூபாய்க்கும் ஹோட்டல் ரூம்ஸ் உண்டு எல்லா இடங்கள்லையுமே. நமக்கு ஏற்றாற் போல பக்தி அப்படிதான் அழகாக இந்த பிருந்தாவனத்துல பலவிதமான விஷயங்கள் நடக்கிறதுனா எல்லாமே கண்ணனை பேஸ் பண்ணி நடக்கிறது. வாழ்க்கையும் அப்படிதான், எவ்வளவோ நடக்கிறதுனா எல்லாம் கண்ணனை பேஸ் பண்ணி, கண்ணனால தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. காளியன் பகவான் எல்லாரையும் வதம் பண்றான் பிருந்தாவனத்துல, காளியனை வதம் பண்ணல. காளியனுக்கு அனுகிரகம் பண்ணி கிளம்புன்ற அது அரிஷ்டாசுரன், வத்சாசுரன் இவாளெல்லாம் சுவாமி வதம் பண்றார். அப்ப சில விஷயங்கள் நம்ம மனசுல நம்ம அதை கொஞ்சோண்டு ஃபைன் டியூன் பண்ணா போதும், சில எண்ணங்களை ரீஃபைன் பண்ணிட்டா போதும், சில எண்ணங்களை அழிச்சே போட்டுருணும். எல்லா எண்ணங்களுமே அப்படி வச்சு பொறாமையில அழிச்சு போட்டுருணும். அதெல்லாம் பத்திரமா அதுக்கு ஒரு நம்ம ஜஸ்டிபிகேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தோம்னா அது உள்ள வளர்ந்துட்டே இருக்கும். பல சந்தர்ப்பங்கள் நம்முடைய பொறாமை, நம்முடைய அகம்பாவம், இதுக்கெல்லாம் நம்ம ஒரு காரணங்கள் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் கிடையாது, உடனே அது முடிச்சு விட்டு தான் மறு வேலை பண்ணணும். காளியனுக்கு தன்னுடைய திமிர்ல அகம்பாவம் இருந்தது. பகவான் ஆடின உடனே அப்பா சாமி விட்டுடுன்னா உடனே பகவான் சாதாரணமா அவனை விட்டுட்டான். அப்ப இந்த பிருந்தாவனம் நமக்கான சமாதானத்தை கொடுக்குது. நீ போன வசிஷ்ட குகா, அருந்ததி குகா, வசிஷ்டர் அருந்ததி தபஸ் பண்ணார், இவ்வளவுதான் அங்க விஷயம். அது மேல வேற ஒன்றும் கிடையாது. புருஷோத்தமான அந்த மகாராஜ் தபஸ் பண்ணார். ஆனா போன எல்லாருக்கும் ஒரு அமைதி, ஒரு சாந்தியை ஃபீல் பண்ணோம்ல. பெருசா பைசாலாம் கொடுக்கவே இல்லை, நம்ம ஒரு டொனேஷன் கூட கொடுக்கல. எவ்வளோ இடங்கள்ல பைசா கொடுத்து கோவிலுக்கு போவோம், பெரிய அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம், பூஜையெல்லாம் உதயாஸ்தமன பூஜை எல்லாம் பண்ணுவோம் குருவாயூர்ல. ஆனா ஒரு டென்ஷன் இருக்கும், கடகடன் போகணும், கடை பார்க்கணும், வந்துட்டோம், அப்புறம் சொல்லிட்டு இருப்போம். நீ வசிஷ்ட போகணும், என்ன பேசணும் நம்ம யாரும் அதை பத்தி யாராவது ஒருத்தர் பேசிட்டோமா சொல்லுங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ண முடிஞ்சு அந்த என்ன இருக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அருந்ததி குஹா போனோம், அந்த கங்கை கரையில் உட்கார்ந்துட்டு இருந்தோம், ஒருத்தர் பேசிக்க கூட தோணலையே. வெறும் அந்த கங்கையை பார்த்துட்டு அந்த சும்மா போட்டோ எல்லாம் எடுத்துன்னு வழிய அப்படியே மனசு விஸ்தாரமா அப்பாடான் இருக்கும் இல்லையா. அப்ப இந்த பாவம், இந்த அனுபவம், அதே தேவப்பிரயாக போனோம், கத்திண்டு எலடா பண்ணிட்டு எவ்வளவு வித்தியாசம். அங்கத்துக்கு ஒரு 10-20 கிலோமீட்டர் வித்தியாசம். ஓகே, ஒரு மணி நேரம் டிராவல் வச்சுப்போம். அங்க இருந்த அனுபவம் எப்படி, தேவப்பிரயாகையில அங்க ஒரு சுவாமியோட ஒரு அப்படி செல்வ செழிப்போட ஒரு இடம், அங்க ஃபுல்லா பீஸ். நம்ம பார்த்தோம்னா நிம்மதி சாந்தி தான் வசிஷ்ட குஹால. தேவப்பிரயாகையில அப்படி ஒரு ஜம்முனா சுவாமி இருக்கார், பார்த்துப்பார். ஒரு குழந்தை ஆயிட்டோம். தேவப்பிரயாக போனேன்னு பார்த்தோம்னா இந்த தண்ணியில இறங்குறதா இருக்கட்டும், மேல சுவாமியை பார்க்கறதா இருக்கட்டும், நிஜமாவே ஒரு குழந்தை எல்லாரும் நம்ம நன்னா சத்தம் போட்டு கூட சிரிக்கவே இல்லை. வசிஷ்ட குஹால கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், எல்லாரும் ரொம்ப இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். யாரும் அதிர்ந்து பேசல, யாரும் பெருசா நமக்கு உள்ளுக்குள்ள தானாவே ஒரு இது இருந்தோம். தேவப்பிரயாகை வந்தோம், இதை சாப்பிடலாம், அதை பண்ணலாம், அது வசிஷ்ட குஹால ஹோட்டல் வந்தோன்னே தெரியாம மாறி போயிட்டோமே. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான அனுபவம். அதுக்காக தான் யாத்திரை வர்றது. இன்னைக்கு ஒரே நாள் அந்த 2 விஷயத்தையும் பார்த்துருக்கோம், 2 எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்ம காத்தால குளிர குடஞ்சி நீராடினோம், குளிச்சவாளை பத்தி சொல்றோம் ரிஷிகேஷ்ல. அப்ப அப்படியே அது ஒரு விதம், இது ஒரு அனுபவம். நேற்று ரிஷிகேஷ் நாராயணன், அது ஒரு அனுபவம். நேற்று கங்கா ஆரத்தி, இன்னொரு அனுபவம். ஸோ பக்தின்றது பலவிதமான பரிமாணங்கள், நிறைய டைமென்ஷன்ஸ் உண்டு. அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறது தான் பாகவதம். அந்த பாகவத்துல பிருந்தாவனம் அவ்வளவு விசேஷம். அதுல கியான் குதிரி, அதுதான் பேசிட்டு இருந்தோம். உத்தவனுடைய குரு ப்ரஹஸ்பதி, அவர் தான் உத்தவனுடைய குரு அப்படின்னு காண கிடைக்கிறது. உத்தவனுக்கு அவ்வளவு பூஜை பிடிக்கும், அவ்வளவு நாமஜபம் பண்ணுவான், அவ்வளவு பூஜை பண்ணுவான். கண்ணன் உடுத்தி களைந்த பீதக வாடையை தான் உடுத்திப்பான். நம்ம இன்னைக்கு ராத்திரி உடுத்தி போனோம், அடுத்த நாள் யாராவது உடுத்தி போடாது, நம்மளே உடுத்திக்க மாட்டோம். ஆனா கண்ணனோட எடுத்து
உடுத்திப்பான அந்த உத்தவன். உடுத்தி களைந்த நின் பீதகவாடை உடுத்து களத்ததுண்டுன்னு பெரியாழ்வார் பாசுரம். கண்ணனோட கசின் தான் உத்தவன். ஒரு விதத்துல கண்ணன் மாதிரியே இருப்பான் பார்க்கறதுக்கு. ஆனா கண்ணனுடைய அந்த குறும்பு, அந்த காம்பீரியம் எல்லாம் உத்தவனுக்கு கிடையாது. அந்த உத்தவனுடைய ஞானத்து மேல அவனுக்கு இருக்க ஒரு அபிமானம். எஸ், நான் ஒரு எலிவேட்டட் லெவல்ல இருக்கேன்னா சாதாரணமா வந்துடும் இல்லையா? இப்ப நீங்க ஹிமாலயாஸ் போயிட்டு போனோன்னு, நாங்களும் ஹிமாலயாஸ் பார்த்துருக்கோம், அவீனோ பிரயாக் அப்படி ஏதாவது. ஏன்னா பல பேரோட விஷயம் வரேன் இல்லையா, பார்ப்பேன். அப்படி இறங்கும் போது அப்படி எஸ் அப்படி அப்படி வரும், அப்படி வரும். அது ஜாலியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது ஒரு அளவுக்கு மேல சொல்ல மாட்டோம். ஆனா உத்தவனுக்கு அந்த ஒரு லெவல்ல போயிட்டானா யாரை பார்த்தாலுமே என்ன பக்தின்னா எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் என்ன அந்த கண்ணில் கண்ணீர் வந்து மயிர்கால் ஓகே ரைட் வருது. இது ஒரு விதமான அகம்பாவம் இந்த பக்தியில வந்துடும். நம்ம கண்டே பிடிக்க முடியாது. நமக்கு அந்த ஒரு அகம்பாவம், ஒரு அபிமானம், ஒரு தற்பெருமை வந்திருக்குன்னே நமக்கே தெரியாது. அப்படி அதுல அப்படி செட்டில் ஆகிட்டு இருப்போம். உத்தவன் அந்த மாதிரி செட்டில் ஆகிறோம். அப்பதான் கிருஷ்ணன் பார்த்தான், ஸ்வயம் சுவாமி தானே. அர்ஜுனனுக்கு கீதையை சொன்ன மாதிரி புரிய வச்சிடலாமே. நான் அர்ஜுனன் காலில் விழுந்து கதறி அழுதான். உத்தவன் கதறி அழு ஸ்டேஜ்ல எல்லாம் இல்லை, கிருஷ்ணனுக்கு அட்வைஸ் பண்ற ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஏன் கிருஷ்ணா நீங்க எப்ப பார்த்தாலும் கோபிகள்லாம் சொல்லிட்டு இருக்க, இது உனக்கு நல்லா இல்லை, அவ்வளவு இதுவா இல்லை, என்ன சும்மா அவ அழகாங்க, நீ எல்லாம் சொல்லியிருக்கணும். அது கிருஷ்ணன் நீ சொல்லியிருக்க வேண்டாமா அவளுக்கு, இப்படி என் மேலெல்லாம் நீங்க ஆசையெல்லாம் படக்கூடாது, ஐயம் ஸ்வயம் பிரம்மம், நான் உங்ககிட்ட விளையாடுறதுக்காக வந்து விளையாடியாச்சு, பி காம், பி அட் பீஸ், உங்க வேலையெல்லாம் பாருங்க, ஸ்ரத்தையோட இருக்கும். கண்ணன் பார்த்தான், மவனே நீ போ, உனக்கு நான் உபதேசம் பண்ணக்கூடாது, என்னுடைய அடியவர்கள் சொல்லுவா. அதனாலே பகவான் அனுப்புறான். இந்த உத்தவன் வந்தான். யசோதா மாதா, நந்தகோபார், கோபால குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு அடி கொடுத்து, அதாவது அவன் சாதாரணமாக நடந்துக்கிறான். ஆனா இவனுக்கு அடி விழுறது, சம்மட்டி அடி விழுறது உத்தவனுக்கு. அதுல அடுத்த நாள் கோபிகைகளை பார்க்க போறான். கோபிகைகளையும் ராதிகா ராணியும் உத்தவன் சந்திச்ச இடம் தான் ஜான்குதிரி அப்படின்னு பெயர். அங்க போறான். கர்க சம்ஹிதையெல்லாம் பகவான் லெட்டர் எழுதி கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. என்ன ஆச்சரியம்னா கோபிகளுக்கு எழுத படிக்க தெரியாது, அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து கூட்டம். உத்தவன் வந்து இதுதான் கிருஷ்ணன் கொடுத்த கடுதாசி, அதை வாசிக்கலான்னு பகவான் எழுதி கொடுத்துருக்கான். உத்தவன் நீ சொல்லு உத்தவன் என்ன எழுதி கொடுக்கணும்னு கேட்க அவன் சொல்றதெல்லாம் எழுதி கொடுத்தான். இந்த கோபிகள் கண்ணன் எழுதியிருக்கான்னு எல்லாம் வந்து பிடுங்கிட்டு எல்லாருக்கையும் குண்டு பிட்டு நம்ம கீழ்ச்சி போட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிட்டு அதை வச்சுட்டு ஓரத்தை வச்சு பார்த்து நான் எழுதிட்டு இருக்கான். அதுல என்ன எழுத்து, அது என்ன வார்த்தை, பெரிய தத்துவ விசார கடுதாசி, அது கீழ்ச்சி போட்டா. உத்தவன் கதரா, இது என்ன தெரியுமா உங்களுக்கு, இதோடைய மதிப்பு தெரியுமா, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும், பிரம்ம ஞான ரகசியம். இவன் சொல்றது எதுவுமே அவ காதல வேலை. அவ அந்த கடுதாசி அந்த கிடைச்ச துண்டை வச்சுன்னு இப்படி பார்த்து அந்த அந்த எழுத்தோட டிசைன் அவளுக்கு கிருஷ்ணனா தெரியாது. கிருஷ்ணன் அவகிட்ட பேசுறான்னு அவளுக்கு தெரியாது, அழாதேன்னு சொல்றான்னு தெரியாது. அவளுக்கு அதை பிடிச்ச இந்த கிருஷ்ணா இப்படி எழுஞ்சில வச்சுக்கிறா, தலையில வச்சுக்கிறா, முத்தம் கொடுக்கறா, அவ்வளவு. அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் அவ்வளவுதான். இப்படிதான், ஒண்ணு வேண்டாம். நான் வந்து இந்த கும்பமேளாக்கெல்லாம் போல, போயிட்டு வந்தவா எனக்கு அந்த ஜலம் கொடுத்தா. கடந்த மகா சிவராத்திரி தான் லாஸ்ட் டே. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் அப்போதான் லிட்டர் கங்கா வீட்டில் வச்சுருக்கோமே, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சவா எல்லாருக்கும் கொண்டு கொடுத்தேன். என்னோடய ஃப்ளாட்டில் செக்யூரிட்டிலேருந்து, அங்கே ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறவாலேருந்து, இங்கே எழுத்த கடை எழுத பூ விற்கிறம்மாலேருந்து தெரிஞ்ச அத்தானா பேருக்கும் இன்டீரியர் வேலை பண்ணுறா, பெயிண்ட் அடிக்கிறா, யாரெல்லாம் உண்டு. அவள் கண்களில் ஒரு சந்தோஷம் இருந்தது. சில பேருக்குலாம் இப்போ கூட்டமாக போகிறாங்களே சாமி, அந்த இடத்து தண்ணியா, அவங்களுக்கு எவ்வளோதான், அவளுக்கு இந்த மகா கும்பமேளா அதெல்லாம் தெரியல. நிறைய பேர் இப்போ கூட்டமாக போகிறாங்களே, ஒரு 144 வருஷம் அதுவா சாமி, அதை வாங்கினோன்னு அழறா வாழலாம். இவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுக்கு கொடுத்தீங்களே. சரி, நான் போகல, நான் போகவே இல்லை. வந்தது கொடுத்தது அவளுக்கு, அதை கிடைச்சோன்னு அவ்வளவு ஆனந்தம். அப்போ கோபிகளுக்கு எப்படி இருந்திருக்கும், அதுக்கு சொல்ல வரேன். இந்த கோபிகள் கிருஷ்ணா கிட்டே, ஓ எனக்காக ஒன்று எழுதியிருக்கானே கிருஷ்ணா, என்ன ஞாபகம் வச்சுண்டு எனக்கான ஒரு விஷயத்த அவன் சொல்லியிருக்கான்னா எனக்கு அது போதும். அது என்ன எழுதி உத்தவன் சொல்ல, என்ன எழுதியிருக்குன்னா கிருஷ்ணன் அவன் காதல் எழுதியிருப்பான், அவ்வளவுதான்.
இவன் இவன் வந்து தத்துவத்தை விசாரத்தையோ ஞானத்தையோ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ராதாராணி அப்படியே உட்காந்து அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழியே அவன் பார்க்கறான். இது எப்படி முடியும்? அப்படி பிரம்மத்தை எப்படி ரசிக்க முடியுமா? உத்தவன் பார்க்கறான், இவ உடம்பெல்லாம் அப்படியே ஜொலிக்கிறதான். அதாவது கண்ணனை பார்த்தா எப்படி ஜொலிப்பானோ அந்த ஜொலிப்பு இந்த கோபிகைகள் உடம்புலேருந்து அப்படி வருதான். எப்படி மின்மினி பூச்சி உடம்புலேருந்து அப்படி வெளிச்சம் வருமோ நிஜமாக அப்படி இருக்கும். அந்த வெளிச்சம் வந்து அந்தர்யாமியினுடைய அந்த ஸ்வரூபம். சரியா சொல்லணும்னா அந்த மனசு அப்படியே சமநிலைப்பட்டு இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்ச உடனே இந்த உள்ளுக்குள்ளேருந்து ஒரு க்ளோ வரும். உள்ளுக்குள்ளேருந்து ஒரு அப்படி அப்படி ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியும். உங்க கண்ணுக்கு தெரியும். கோவிந்தர் எம்பார் கோவிந்தரை ராமானுஜர் அழகா பேசியிருந்தா கொண்டாடிட்டு இருப்பார். மற்றவாளுக்கெல்லாம் பிடிக்கல, பொறாம. என்ன எப்ப பார்த்தாலும் என்னதான் சித்தி பிள்ளைன்னு ஒரு பிளட் ரிலேஷன், அதனால கொண்டாடுறான்னு பேச ஆரம்பிச்சு. ராமானுஜரே இப்படி பேசுவா. என்னதான் இருந்தாலும் பிளட் ரிலேஷன், அதனால ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு. ராமானுஜர் தெரிஞ்சிருந்து நேரடியா ஒன்றும் சொல்லலை. ஒரு நாள் ராமானுஜர் ஒவ்வொருத்தரை சிஷ்யாலையா கூப்பிட்டு அந்த ரூம்ல ஒரு ஊசி விழுந்துடுத்து போய் எடுத்துட்டு வா அப்படின்றார். போறவாள்லாம் வேகமா வரா. ராமானுஜர் கொண்டு வந்துட்டியா கொடுன்னார். ஒரே இருட்டு சுவாமி, போய் விளக்கு எடுத்துட்டாரு. அவன் கிடைக்கல, இல்லை பெயிண்டே. எல்லாரும் என்ன எல்லாரும் உள்ள போறா வரா. கடைசியில கூப்பிட, கோவிந்தா அங்க உள்ள ஒரு ஊசி விழுந்துருக்கு, எடுத்துன்னு வரேன். போனார், வேகமா வந்தார். இப்படி பார்த்தாடா, இந்தாங்க சுவாமின்ற. கும்மிருட்டு. நம்மளா போனா எப்படி இருட்டில் எடுக்க முடியும்? ராமானுஜர் அந்த ரூம்ல உனக்கு ஏதாவது விளக்கு இருந்தா எடுத்துட்டு போனீங்க? இல்லையே, அங்கதான் வெளிச்சம் இருக்கு. என்னடா வெளிச்சம் இருந்தது? வெளிச்சம் இருக்கு, எடுத்தேன் கொடுத்தாலும் எனக்குள்ள வெளிச்சமா? ஓ என்னுடைய அது கூட இல்லையா? சரி சுவாமி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டான். மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ராமானுஜர் சிரிச்சார். அவனுக்கு எப்படி வெளிச்சம் கிடைச்சுன்னா அந்தர்யாமி வெளிச்சம்னு விட்டாரான். நமக்கு தெரியவே தெரியாது. அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஒரு நம்ம உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்ட முகத்தில் தெரியும் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த வெளிச்சம். இன்னைக்கு ஓரளவுக்கு சொல்லணும்னா அந்த வசிஷ்ட குஹால அந்த இருட்டுக்குள்ள ஒரு சின்ன விளக்கு வெளிச்சம், கண்ணு கூசாம ஹெதமா. ஃபர்ஸ்ட் வெள்ளேந்து உள்ள இருட்டா இருந்தது. கொஞ்ச நேரத்தில் நம்ம கண் அப்படி பழகிடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த இருட்டுக்குள்ள அந்த சிவலிங்கம் ஜம்முன்னு தெரிஞ்சது. நம்ம ராத்திரியே லைட் நினைச்சோம்னா இந்த கொஞ்ச நேரம் ஆகும் கண்ணு பழகிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துடலாம். ராத்திரியே வேண்டாம், பகல்ல நல்ல வெயில்ல போயிட்டு உள்ள வந்தனால டக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் தெரியாது அந்த வெளிச்சத்துக்கு. அந்த மாதிரி ஸ்வயம் பிரகாசம் சுவாமி, அந்த வெளிச்சம். அப்ப உத்தவனுக்கு புரிஞ்செடுத்து கையை கூப்பின்றார். அப்பதான் உத்தவன் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் ராதாராணி எல்லாம் பிரமர கீதம்னு பாடுறா. அருகால் வண்டேன்னு சொல்லி சும்மா இங்க வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணாத, கிருஷ்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே உத்தவனுக்கு புரிஞ்செடுத்து நாம வந்தது பாடம் கத்துக்க, பாடம் சொல்லித்தர இல்லை. எல்லாருக்குமே நம்ம சொல்லித்தரோன்னு ஒரு நினைப்பு வந்து விடுறது இல்லையா? பி எ லேர்னர். ஒன்றும் தெரியாதுன்னு நீங்க போகும் பொழுதுதான் அதுலேருந்து அவ்வளவு ரகசியங்கள் கிடைக்கும். எல்லாரும் கேட்பாங்க, திருப்பி திருப்பி அதே இடத்துக்கு எப்படி போகல ஹிமாலயாஸ்? நான் சொல்ல ஆல்ரெடி புதுசு புதுசாக கற்றுக்கிறேன், புதுசு புதுசாக கிடைக்கிறது, அதுக்காக வந்துட்டே இருக்கேன். இது வரைக்கும் தெரிஞ்சு கொடுத்ததுன்னு ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை புதுசு புதுசா புதுசு புதுசா சுவாமி கொடுத்துட்டார். இத்தனை வருஷம் வந்திருக்கேன், இன்னைக்கு தான் அந்த ராஃப்டிங் போயிருக்கேன். இவ்வளவு வருஷம் வந்ததில் இந்த தடவை தான் ராஃப்டிங் ஏறி அப்படி இதுதான் இவ்வளோ ரிலாக்ஸாலாம் வசிட்டு போகலாம். வாய் அசிக் அசிக் அப்படிதான் போயிட்டு வருவோம், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு அனுபவம், அந்த கங்கையில் அப்படி அலையறதுக்கான ஒரு அனுபவம். அப்ப உத்தவன் அந்த இடத்துல கோபிகைகள் ராதிகா ராணி எல்லாம் நமஸ்காரம் பண்ணி, எனக்கு உங்களுடைய இந்த பக்தி, இந்த கிருஷ்ண ஸ்மரணை எனக்கு வரத்துக்கு அனுகிரகம் பண்ணுவோன்னு. குதுடி அப்படின்னா துண்டு துண்ட பீஸ் பீஸா நஞ்சு போகிறது, அதுவும் சொல்லுவா. உத்தவனுடைய ஞான அபிமானம் பீஸ் பீஸா உடஞ்சி செதறு தூள் தூளா பொடிஞ்ச இடம் இந்த கியான் குதுடி. சில இடங்கள்ல ஞான குவியல், அங்க இருக்கிறது மண்ணல்ல, எல்லாமே
கோபிகைகள் ராதாராணியுடைய திருவடி தூளி, ரஜஸ்ன்னு சொல்லுவோம். பக்தாங்கிரி ரேணு. துருவன் பிரகலாதன்லாம் எப்படி அனுபவிச்சாலும் அந்த மாதிரி குழந்தையாக உத்தவன் ராதாராணி கோபிகைகள் இடத்துல எனக்கு பக்தி பிச்சை கொடுங்கோன்னு கேட்ட ஒரு இடம் இந்த ஞான்குதிரி. நிஜமாவே ஒன்றும் கோவில்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பெரிய அரச மரம் இருக்கும், ஒரு பஞ்சமுக்கி ஆஞ்சநேயர்கள் பின்னாடி வச்சது, ஒரு மணல் திடல், அவ்வளவுதான். ஆனா கோபிகைகளும் ராதாராணியும் கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ண பக்தியினுடைய எல்லை என்னன்னு உத்தவனுக்கு புரிய வச்ச இடம் இந்த ஞான்குதிரி. ஞான்குதிரின்னு சொல்லுவா, ஞான்குதிரி அப்படின்னு சொல்லுவா. அத்தனை சிரேஷ்டம் அந்த ஞான்குதிரின்ற இடம். அதனால கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். உத்தவன் அப்படியே நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் பல நாள் உத்தவன் அங்க இருந்தான். டெய்லி அந்த இடத்துல வந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு போனான் உத்தவன். அது வரைக்கும் கிருஷ்ணனை மட்டுமே தியானம் பண்ணிட்டு இருந்த உத்தவன் அதன் பிறகு ராதா கிருஷ்ண தியானம் பண்ண ஆரம்பிச்சது அந்த ஞான்குதிரி அந்த இடத்துலதான். அந்த இடத்துக்கு இன்னொரு மகாத்மியம் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல பிரயாக்ராஜ் அவன் வந்து ஊர்ல இருக்க எல்லா புண்ணியமான இடங்களும் வந்து வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடு மாதிரி கூட்டினா எல்லாரும் வந்து அவன் தான் பிரயாக்ராஜ், அவன் தான் பெரிய புண்ணிய நதிகள் புண்ணியமான ஸ்தலங்கள் எல்லாம் வந்து சேவிச்சு அவனை எல்லாம் கொண்டாடினான். அவன் அப்படியே ரொம்ப குஷியாயிட்டான் பிரயாக்ராஜ். அப்ப நாரதர் வந்தார். நாரதர்கிட்ட சொன்னா பாருங்க உலகமே என்ன கொண்டாடின்னு, நான் தான் ராஜா. நாரதர் சிரிச்சார். என்ன நீ ராஜா? முக்கியமான ஒரு இடத்துல உனக்கு ஆள் வரவே இல்லை. யாரு? பிருந்தாவனம். ஒருத்தருமே வரலையே, யமுனையும் வரல, பிருந்தாவனம் வரல, அப்புறம் நீ என்ன பெரிய ராஜா? ரொம்ப சுருக்குன்னு ஆயிடுச்சு. அது எப்படி பிருந்தாவனம் வராம இருக்கலாம், அது எப்படி யமுனா வராம இருக்கலாம்? நாரதர் சொன்னார், என்கிட்ட கேட்டா நீ ஒண்ணு வேணா பண்ணது, போய் கிருஷ்ணன் கிட்ட போய் கேளு அப்படின்ட்டான். உடனே நேர பிரயாகராஜ் வந்தானோ. வந்துட்டு கிருஷ்ண பகவானை பார்த்து, என்ன பிரயாகராஜ் எல்லாம் சௌக்கியமா, எல்லாம் மரியாதை, ஊர்வலத்தை நல்ல கொண்டாட்டம்லாம் நல்லபடியாக நடந்ததா? இல்லை சுவாமி, எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்கல. என்ன ஆச்சு? பிரஜ தேவி வரல, விருந்தாவன தேவி வரல, யமுனையும் வரல. உடனே பகவான் சிரிச்சான். அப்படின்னா அவளும் வரணும் இல்லையா, நான் தானே எல்லாத்துக்கும் ராஜா. கண்ணன் சிரிச்சானா, உன்னுடைய எல்லைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த எல்லையில் நிக்க பழகு. இதெல்லாம் என்னோட எல்லை. இங்கிருந்து ஒரு தூசு கூட அந்த பக்கம் வரணும் அவசியம் இல்லை. ஒண்ணு வேணா பண்ணு, வருஷா வருஷம் நீ வந்து இந்த இடத்துல பறந்துட்டு போ, உனக்கு உன்னுடைய அத்தனை புண்ணியமும் சேர்த்து இங்க கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் பெரிய ராஜன்னு ஆடாத, உனக்கு உலகத்துக்கு ராஜா. பிரஜபூமிக்கு என்னைக்குமே அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு நான் மட்டும்தான் ராஜா அப்படின்னு சொன்ன உடனே பிரயாகராஜ் கையை கூப்பினானா சுவாமி கிட்ட, மன்னிச்சிருங்கோ, இப்ப என்னுடைய இந்த பாவம் போறதுக்கு என்ன வழின்னானா. அப்ப சுவாமி சொன்னாராம், போ ஞான்குதிரியில போய் பறந்துட்டு போ, அந்த இடத்துல பறந்துரு. அவன் கேட்டான், எதுக்குன்னா, இங்கதான் ராதாராணி கோபிகைகள்லாம் உத்தவனுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணா, உனக்கும் அந்த அதிகார அகம்பாவம் இருக்கு, அது போகட்டும், இங்க விழுந்து பிறண்டுட்டு போ அப்படின்னா. அதனால டெய்லி பிரயாகராஜ் வந்து அந்த இடத்துல ஞான்குதிரில வந்து அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு போறான்னு உண்டு. இன்னொரு விதமா சொல்லுவா, எப்பெல்லாம் யமுனை ஓவர் ஃப்ளட் ஆகும் நல்ல மழையில, அப்ப ஞான்குதிரி எல்லாம் தண்ணியில மூழ்கிடும். அப்பெல்லாம் ஒரு கருப்பு குதிரையாக வந்து பிரயாகராஜ் இந்த இடத்துல பிரதட்சணம் பண்ணிட்டு போறான், பரிக்கிரமா பண்ணிட்டு போறான் அப்படின்னும் ஒரு வைபவம் காண கிடைக்கிறது. அப்ப ஞான கோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, வசிஷ்ட குகை, அந்த மண்ணெல்லாம் எத்தனையோ சாதுக்கள் ரிஷிகள் ஞானிகள்லாம் தபஸ் பண்ண மண்ணு. அங்க இருக்க பாறாங்கல் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும். ஆனா நாரதர், வசிஷ்டர், அருந்ததி, எவ்வளவோ யோகிகள் நம்ம கண்ணுக்கே தெரியும். எங்கேயாவது ஓரத்துல உட்காந்துட்டு அந்த பாறைகள், நம்ம நடந்து வந்தோம், நம்ம செல்ஃபிலாம் எடுத்துட்டோம், அந்த பாறைகள்லாம் நிறைய மகாத்மாக்கள் உட்காந்து தபஸ் பண்ண இடம், தபஸ் பண்ணிருக்கிற இடம். அதனாலதான் அந்த வெயில்ல அந்த பாறையில உட்காந்தா கூட ஒரு சமாதானம். எல்லா இடத்துலையும் பாறையில உட்காந்து சமாதானம் தோணவே தோணாது. அந்த இருக்க பாதைகள் நீங்க எந்த பாதையிலன்னா உட்காந்துருப்பேன், அப்படியே உட்காந்துருப்பேன். பெருசா எவ்வளவு பேர் பேசி யோசனை பண்ணி பாருங்க, பெருசா ஒருத்தர் ஒரு இன்ட்ராக்ஷனே இருந்திருக்காது. அப்படியே பாறையில உட்காந்துட்டு இருப்போம்,
அப்படி அந்த கங்கையோட சலசலப்பு அவ்வளவுதான். இப்ப கங்கையில போகும்போது கூட பெரிய ஒரு கலாட்டா ஒரு கத்தி கித்தி ஒண்ணுமே இல்லை. அப்படியே போனேன் அப்படியே வந்தேன் அவ்வளவுதானே. மனசு அப்படியே ஒரு சமாதானம்னு. அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பேர் தபஸ் பண்ணியிருப்பான், எவ்வளவு தூரம் அந்த தப்போபலம். இந்த மாதிரி எவ்வளவு இடங்கள் உலகத்துல உண்டு. ஆனா எல்லா இடங்கள்லயும் போனா இந்த ஒரு தப்போபலம், இந்த ஒரு நிம்மதி சாந்தி ஃபீல் பண்ணுவோமான்றது கேரண்டி கிடையாது. ஆனா ஹிமாலயத்துல எல்லா இடங்கள்லையும் எல்லா மகாத்மாக்களும் தபஸ் பண்ணியிருக்கான். இந்த வசிட்ட கோயினி போன அந்த புருஷோத்தமானந்த ஜீலாம் புலியோட உட்காந்து தபஸ் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய பாம்பெல்லாம் அங்க வந்திருக்கு. சாந்தானந்தபுரி மகராஜ் எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கேன்னு தெரியாது. இங்க இருக்க நாங்க ஒரு 3 பேர் பார்த்துருக்கோம், மற்ற எல்லாரும் பார்த்துக்கலாம் தெரியாது. அவரெல்லாம் அங்க உட்காந்து பாகவதம் ஜபிச்சிருக்கார். சப்தாக மனிதர் அந்த இடத்துல உட்காந்து அந்த விளக்கு வெளிச்சத்துல பாகவதம். நாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மகாத்மா. அந்த மாதிரி எவ்வளவோ பேருக்கு தப்போபலம் சித்திச்ச ஒரு இடம். இன்னைக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, நீங்க எப்போ வந்தாலும் பார்க்கலாம். அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. அவளுக்கு பெருசா தத்துவம்லாம் வேணா வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃபேவரட் பிளேஸ் எதுனா வசிஷ்ட குஹா. வருவா உட்காந்து அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். சிவானந்த ஆசிரம் போற மாதிரி இங்க வந்து உட்காந்துட்டு இருப்பா. அப்ப அந்த மாதிரி நமக்கும் இந்த ஞானம் விருத்தி ஆகட்டும். முதல்ல ஞானம் என்ன? மனசு பரபரப்பு இல்லாம இருந்தாலே போதும். ஏதோ ஒன்று போட்டு உழப்பிண்டு, ஏதோ ஒரு யோசனை, எதை பத்தியோ ஒரு கவலை, யாரை பத்தியோ ஒரு யோசனை கவலை. அந்த வசிஷ்ட குஹால அப்படி தானா எண்ணங்கள் அப்படியே சலனம் குறைய ஆரம்பிக்கும். சில பேர்லாம் கொஞ்ச நேரம் தூங்கி போயிடுவா. அப்படியே மன சமாதானம். சில பேர் தூக்கமே வந்துடும். அதனால அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த ஞான் குதிரி. எப்படி இன்னைக்கு வசிஷ்ட குஹால எல்லாருக்கும் ஒரு சமாதானம் கிடைச்சதோ அது எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயா மனசு பரபரன்னு இருக்குன்னா இல்லை, வசிஷ்ட குஹால இருந்தேன், எனக்கு அந்த அனுபவம் இப்போ கிடையாது. அப்படி அமைதியாக உட்காந்துருக்கு. வசிஷ்ட குஹா நினைச்சிட்டதுனாலே காம் டவுன் ஆகிடும். அது பயமோ கோபமோ பொறாமையோ வெறுப்போ சந்தேகமோ எது வேணா இருக்கணும். அப்படியே மனசுதான். நீங்க தேவையில்லாத எண்ணத்தை திரும்ப 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 ஆழமா யோசிக்கும் பொழுது இன்னும் பரபரப்பு ஜாஸ்தியாகும். எண்ணங்கள் குறைய 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 சமாதானம். தூக்கம் வந்தோன்னு எண்ணங்கள் குறைஞ்சிருதில்லை. கண்ணு சொருகும் போது அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த தாட்ஸ் தான் ட்ராப் ஆகும். தாட்ஸ் ட்ராப் ஆகும்போது தான் தூக்கமே வரும். தாட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தூக்கம் வராது. தாட்ஸ் அப்படியே குறைய 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 அப்படியே கண்ணு சொருகிடும். அதனால எண்ணங்கள், உங்க எண்ணங்கள் எல்லாம் சலனம் எல்லாம் போட்டோம், மனசு அப்படியே சமாதானம் ஆகட்டும். இன்னும் ஞான் குதிரி விஷயம் இருக்கு, நாளைக்கு சொல்றேன். நமக்கு இன்னைக்கு ருத்ரப்பிரயாகையில உட்கார்ந்து இதை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா ருத்ரப்பிரயாகை தான் நாரத மகர்ஷியினுடைய அகம்பாவம் அழிஞ்ச இடம். நாரதருக்கு சங்கீர்த்தனத்தை பற்றி இருந்த அபிமானமும் அகம்பாவம் அழிஞ்சு அவர் ஏகாந்தமா தபஸ் பண்ண இடம் ருத்ரப்பிரயாகை. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. बोलो वृंदावन धाम की जय. बोलो यमुना मैया की जय. बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो रुद्रप्रयाग संगम की जय. जय बोलो उद्धव महाराज की जय. ராதே கிருஷ்ணா. அந்த உத்தவனோட அப்பா அம்மா யாரு, கிருஷ்ணனோட என்ன சம்பந்தம் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா.